இந்த காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் சிலுவையின் சிலுவையை தியானிக்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து அதன் திறவுகோலை தன்னுடைய கரத்திலே பிடிப்பதற்கான துவக்கம். சிலுவை ஒரு முடிவை போல காணப்பட்டாலும் அது மனித குலத்துக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது என்பதை இந்த காலை வேளையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தின் அந்த பிந்தின பகுதிகள் 45 முதல் 54 வசனங்களிலே அவர் சிலுவையில் அறையப்பட்டதை குறித்து அங்கே விளக்கமாக அது எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷகரும் யோவான் 4 சுவிசேஷங்களிலும் அது ஒவ்வொரு விதத்திலே எழுதப்பட்டிருந்தாலும் கூட இங்கே மத்தேயு சுவிசேஷத்திலே அதை குறித்த விளக்கங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். நாம் ஏதோ அவர் மரித்தார் என்ற துக்கத்தை கொண்டாடும்படியாக நாம் கூடி வரவில்லை, அல்லது பாரம்பரியமாக சபைகள் கூடி வருகிறது போல நாம் கூடி வரவில்லை என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சிலுவை என்பது நமக்கு ஒரு ஜெயத்தை கொண்டு வந்தது என்பதை நாம் உணர்ந்தவர்களாக, மரித்த கிறிஸ்து உயிரோடு எழுந்தார், உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பது இல்லை என்பதை அறிந்தவர்களாக நாம் அவருடைய சமூகத்திலே அவர் சிலுவையிலே நமக்காக செய்த தியாகத்தை நினைவு கூறும்படியாக, அவர் நமக்காக எடுத்த முன்னெடுப்பு, தேவன் மனிதகுலத்தின் மேல் வைத்த அன்பை நாம் புரிந்து கொள்ளும்படியாக இந்த நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலுவையின் தியானம் ஏதோ இந்த லந்து காலங்களிலும் சிலுவை மரணத்தை குறித்து நாம் நினைவு கூறக்கூடிய காலங்களிலும் நாம் தியானிக்க வேண்டிய வசனங்கள் அல்ல. நாம் நம்முடைய ஜீவியத்தின் ஒவ்வொரு நாளிலும் கிறிஸ்து நமக்காக தன்னுடைய ஜீவனை தந்ததையும், நாம் சத்துருக்களாக இருந்து நம்மை அவருடைய பக்கத்திலே அவர் நம்மை கொண்டு வந்ததையும் நாம் நினைவு கூற வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20 முதல் 21 வசனங்களிலே 20-21 வசனங்களிலே நாம் பார்த்தால், முன்னே அந்நியராயும் மனதிலே துர்க்கிரையினால் சத்துருக்களாக இருந்த நம்மை பரிசுத்தரும் குற்றமற்றதும் கண்டிக்கப்படாதுமான ஜீவியத்துக்கு உட்படுத்தும்படியாக தம்முடைய மாம்ச சரீரத்திலே பட்ட மரணத்தினாலே நம்மை தேவனோடே அவர் ஒப்புரவாக்கி இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் எத்தனையோ அதிசயங்கள் நடந்தாலும் கூட சிலுவையின் பாடுகளை அவர் சகித்து சிலுவையிலே அவர் மரணத்தை எதிர்கொண்ட போது நடந்த அதிசயங்கள் மிகவும் முக்கியமானவைகளாக இருக்கிறது. அதில் மிகவும் மேன்மையான முக்கியமானது என்ன என்றால், மனிதகுலம் தேவனை விட்டு பிரிந்து தேவனுக்கு சத்துருக்களாக, தேவனோடு தொடர்பற்றவர்களாக, தேவனுக்கு சம்பந்தம் இல்லாதவர்களாக போய்விட்ட காலத்திலே தேவன் மனிதன் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் தம்முடைய குமாரனை அவர் நமக்காக தந்தருளினார் என்பதை யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அதை யோவான் அப்போஸ்தலன் எழுதுகிறார். அவர் உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தருளி அவர் உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்பது உலகத்தில் இருக்கிற மனுகுலத்தின் மேல் அவர் வைத்த அன்பை குறிக்கிறதாக இருக்கிறது. மனிதன் தேவனை விட்டு பிரிந்து தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம் என்பதை அவன் இழந்து போய்விட்டான். நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறபடி ஆதாம் தேவனுடைய குமாரன் என்று லூக்கா 3ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவன் அவருடைய ரூபம், சாயல் என்பவைகளை இழந்து, நித்திய ஜீவன் என்பதை இழந்து, அங்கே அழியாமை என்ற அனுபவத்திலிருந்து அழிவுக்குரிய அனுபவத்துக்கு போய் அவன் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். மனிதகுலம் ஏன் ஆள முடியவில்லை? மனிதகுலத்தை இப்பொழுது மரணம் ஆளுகை செய்கிறது, உலகம் ஆளுகை செய்கிறது, பாவம் ஆளுகை செய்கிறது, பிசாசு ஆளுகை செய்கிறான் என்ற இடத்தில் மனிதன் இருக்கிறான். அவனை ஆளும்படியாக அவர் சிருஷ்டித்தார். ஏன் அவன் ஆளுகை இழந்து போனான் என்றால், அவன் தேவனுடைய ரூபத்தையும் சாயலையும் அவன் இழந்து, தேவனோடு உள்ள அந்யோன்ய ஐக்கியத்தை அவன் இழந்து, தன்னுடைய நித்தியமான மகிமையை அவன் இழந்ததினாலே அவன் ஆளுகை செய்ய முடியாதபடிக்கு போய்விட்டான். நாம் மீண்டும் ஆளுகை செய்யும்படியாக தெய்வீகம் நமக்குள்ளே திரும்பி பெறப்பட வேண்டும். தெய்வீகத்தை நாம் திரும்பவும் அடைந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ரூபம், தேவனுடைய சாயல் மனிதனுக்குள் மீண்டும் ரெஸ்டோர் பண்ணும்.
அதை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பலி அவசியமாக இருக்கிறது. எபிரேயர் நிருபம் 10:14 பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை ஒரே பலியினாலே பூரணப்படுத்துகிறார் தேவன். ஆதாம் விழாவிட்டாலும் கூட, அவன் பரிசுத்தமாக இருந்தாலும் கூட, அவன் பரிபூரணத்தை அடைந்து கொள்வதற்கு ஒரு பலி அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மிருகங்களின் இரத்தத்தினால் வரக்கூடிய மீட்பு அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டின் எழுத்தின்படியான பஸ்கா அது அவர்களுக்கு ஒரு தற்காலிகமான ஒரு அமைதியை, ஒரு சாந்தத்தை கொண்டு வர முடிந்ததா என்றது கூட யோசனை தான் இல்லையா? அது தற்காலிகமாக அவர்களுக்கு ஒரு பாவ பரிகாரத்தை கொண்டு வந்தது என்று அவர்கள் நம்பினார்கள். ஆனாலும் கூட அவர்களுடைய மனசாட்சி மீண்டும் மீண்டும் அவர்களை குற்றப்படுத்தினதனால் வருடந்தோறும் அவைகளை செய்யக்கூடிய இடத்தில் தான் அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவாகிய பலி என்பது ஒரு நித்திய பலியாக இருக்கிறார். நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம், அவர் பஸ்காவின் ஆட்டை தெரிந்து கொள்ளக்கூடிய 10வது நாளிலே அவர் பவனியாக ஆலயத்துக்கு வந்தார். அதிலிருந்து தொடர்ச்சியாக இந்த 14வது நாளிலே அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். அவர் நித்திய பஸ்காவாக இருக்கிறார். அவர் ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தின் பலிபீடத்தில் பலியிடப்படக்கூடிய ஆடாக அல்ல, அவர் கொல்கதாவிலே பலியாக்கப்பட்ட நித்திய பலியாக இருக்கிறார். அந்த நித்திய பலியினாலே நம்மை நித்திய ஜீவனுக்கும் நம்மை தேவனுடைய மகிமைக்கும் பாத்திரராக மாற்றக்கூடிய அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தை அவர் சிந்தினார். இது பார்ப்பதற்கு ஒரு தோல்வியை போல இருந்தாலும் இது முழு உலகத்துக்கும் முழு மனித குலத்துக்கும் ஒரு மீட்பையும் ஒரு ஜெயத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு சுவிசேஷகர் அதை 27ஆம் அதிகாரத்தின் 45 முதல் 54 வசனங்களிலே அதை எழுதுகிறார். இதில் முதலாவது என்பது அந்தகாரம் அங்கே சூழ்ந்து கொண்டது என்பதை நாம் வாசிக்கிறோம். 45வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமியிலே அந்தகாரம் உண்டாயிற்று. இந்த அந்தகாரம் எல்லோரையும் ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய அந்தகாரமாக இருந்தது. இந்த அந்தகாரத்தை ஒருவரும் எதிர்பார்க்கவில்லை. அது எருசலேமிலே மாத்திரம் அல்ல, அது கொல்கதாவிலே மாத்திரம் அல்ல, அது யூதேயாவிலே மாத்திரம் அல்ல, அது இஸ்ரவேலிலே மாத்திரம் அல்ல, முழு உலகத்திற்கும் சூரியன் மறைந்து விட்டது. அப்படின்னா என்ன? இயற்கை தன்னுடைய இயக்கத்தை நிறுத்திவிட்ட தருணம் அது இல்லையா? இயற்கை தன் இயக்கத்தை நிறுத்திவிட்டது. முழு அந்தகாரம் பூமியை மூடிவிட்டது. இது ஒரு சாதாரண கிரகணம் போல நாம் நினைத்துவிட முடியாது. அதன் உண்மை தன்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனிதன் காணாத ஒரு இருளிலே அகப்பட்டிருக்கிறான். மனித குலம் தான் காணாத வெளிப்படையாக காணப்படாத ஒரு இருளிலே அகப்பட்டிருக்கிறது. கொலோசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களில் இருளின் அதிகாரத்திலிருந்து அவர் நம்மை விடுதலையாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாவ இருளிலே உலகத்தின் அந்தகாரத்திலே இருந்த நம்மை அவர் விடுதலையாக்கி, முன்னே நாம் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்தவர்களாக இருந்தோம் என்றால் மரண இருள், மரணத்துக்கு பாத்திரராக நாம் இருந்தோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மரணத்துக்கு பாத்திரராக நாம் இருந்தோம். மரணம் நம்மை ஆளுகை செய்யக்கூடிய இடத்தில் இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மரணம் மனிதனை ஆளுகை செய்தது. மரண பயத்தினால் மனிதன் பீடிக்கப்பட்டிருந்தான். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் பீடிக்கப்பட்டிருந்த மனிதனை விடுதலையாக்கும்படியாக அவர் பூமியிலே வந்தார். பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமுமாய் இருக்கிறது போல சர்வ வல்லமையுள்ள தேவன் மாம்சமும் இரத்தம் உள்ளவராக வெளிப்பட்டார். தேவனுக்கு சமமாய் இருப்பதை
அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தின் 5-6 வசனங்கள்ல அவர் கிறிஸ்துவின் சிந்தை நம்மள இருக்கணும். அது என்ன சிந்தை? அவர் தேவனுக்கு சமமாய் இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி, சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னுடைய வல்லமையின் எல்லா பக்கங்களையும் மறைத்தவராக அவர் அங்கே பலகீனராக சிலுவையில் அறையப்படுகிறார். அவர் பலகீனராய் சிலுவையில் அறையப்பட்டு தேவனுடைய வல்லமையினாலே அவர் ஜெயம் பெற்றார். அவருடைய துவக்கம் ஒரு முடிவை போல காணப்படுகிறது. சிலுவை என்பது ஒரு முடிவை போல காணப்பட்டாலும் அது உலகத்தில் இருக்கக்கூடிய நாம் கண்களினால் காண முடியாத ஒரு இருளை நீக்கும்படியாக அவர் சிலுவையிலே மரணத்தை அவர் ருசி பார்த்தார். மரணம் அங்கே ஜெயமாக விழுங்கப்படுகிறது. மரணம் எங்கே ஜெயமாக விழுங்கப்படுகிறது என்று நாம் பார்த்தோமானால் அது சிலுவையில் தொடங்கி உயிர்த்தெழுதல் மற்றும் அது தொடர்ச்சியாக அவர் ஜெயத்தை பெற்று மரணத்தை முற்றிலுமாக முறியடிக்கிறார். ஆனால் சிலுவையில் அவர் அறையப்பட்ட அந்த தருணத்திலே 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் ஒரு காரிருள் அங்கே மூடிக்கொண்டது. அது முழு உலகத்துக்கும் அது காரிருளாக இருக்கிறது. முழு உலகம் ஏற்கனவே இருளில் தான் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் விழுந்த நாள் முதல் அவன் இருளின் அதிகாரத்திலே இருக்கிறான். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து அங்கே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். பூமியில் இருக்கும்போது எத்தனையோ அற்புதங்கள் செய்தார். எத்தனையோ குருடர்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் வந்தது. ஆனால் நித்திய வெளிச்சம் என்பது இந்த சிலுவையில் தான் நமக்கு வெளிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக தோன்றுகிறது. சிலுவை பற்றிய உபதேசம் என்பது நாம் சிலுவையை அந்த அடையாளத்தை மேன்மைப்படுத்துகிறது அல்ல. சிலுவை எங்கே? சிலுவை தான் மேன்மைப்பட்டிருக்கிறது. எப்பொழுது? கிறிஸ்து சிலுவையில் வந்த பொழுதுதான் சிலுவைக்கு மேன்மை. அது வரைக்கும் அது ஒரு கொலையின் கருவியாக தான் காணப்பட்டது. அது ஒரு கொலையின் கருவியாக தான் காணப்படுகிறது. அதனாலே எழுத்தின்படி நாம் சிலுவையை மேன்மை பாராட்டுகிறது இல்லை. எழுத்தின்படி சிலுவையை நாம் வைத்துக்கொண்டு அதை மேன்மை பாராட்டுகிறவர்கள் அல்ல. சிலுவையை பற்றிய உபதேசம் என்பது கிறிஸ்துவை பற்றியதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜனங்கள் விரும்பினது என்ன? அவர் அற்புத அடையாளங்கள் செய்கிறார், அவர் ராஜாவாக வந்தார், நம்மேல் இருக்கக்கூடிய ரோமர்களுடைய அதிகாரத்தை மாற்றி நம்மை விடுதலையாக்கி சுயாதீனமாக நாம் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வோம். கூட இருந்த 12 பேருக்கும் அதான் முக்கியம். இந்த 12 பேரும் என்ன எதிர்பார்க்கிறாங்க? 12 கோத்திரங்களை நாம் ஆளலாம், மினிஸ்டர் ஆயிடலான்னு பார்க்குறாங்க இல்லையா? எழுத்தின்படிதான் அவர்கள் எல்லாவற்றையும் எதிர்நோக்கி இருந்தார்கள். அவர் சொல்லுகிற ஒன்றும் அவர்களுக்கு விளங்கவில்லை. விசாரணையில் கூட பைலட் கேட்கிறாரு, நீ ராஜாவா? ஆம், நீர் சொல்லுகிறபடிதான். ஆனால் என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியது அல்ல. என்னுடைய ராஜ்யம் ஒருவேளை இந்த உலகத்துக்கு உரியதாக இருந்தால் என்னோடு இருப்பவர்கள் பட்டயத்தை எடுத்து உங்களால் அனுப்பப்பட்டவர்களை முறியடித்திருப்பார்கள். அப்படி எழுத்தின்படியான ஒரு ஆட்சி பீடத்தை பிடிப்பதற்காக இயேசு கிறிஸ்து வரவில்லை என்பதை அங்கே பிலாத்து புரிந்து கொள்ளுகிறார். ஆனால் யூதர்கள் புரிந்து கொள்ளவில்லை. யூதர்கள் ஒரு ராஜாவை எதிர்பார்த்தார்கள். எப்படி? அவர் தாவீதின் கோத்திரத்தில் தாவீதை போல முழு இஸ்ரவேலையும் ஒன்றுபடுத்தி ரோமாபுரியின் அங்கே ஆட்சியை, ரோமர்களுடைய ஆட்சியை அங்கே புறம்பாக்கி தங்களுக்கு ஒரு சுயாதீனம் உள்ள ஒரு ராஜாவாக இருப்பார். அப்படி அவர் இருந்தார்னா ஒன்றத்துக்கும் குறைவு இருக்காது. அவர் தான் அற்புத அடையாளம் பண்றாரே. தண்ணீரை ரசமாக மாற்றுகிறார், அப்பங்களை பல பேருக்கு புசிக்க கொடுக்கிறார். அதனால தான் அவர் கோவப்பட்டு சொல்றாரு, நீங்க அப்பத்துக்கு தானே என் பின்ன வந்தீங்க, அப்பத்துக்கு தானே என் பின்னே வந்தீர்கள். பேதுருவுக்கு தான் அந்த வெளிச்சம் இருந்தது. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், மாம்சமும் ரத்தமும் அதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. அதனாலதான் அங்க சீமோனின் குமாரனாகிய பேதுருவே என்ற இடத்துல பென்னு போடல, பாருன்னு போட்டிருக்கு. பென்னு போட்டா பயாலஜிக்கல் சன், பாருன்னு போட்டா அடாப்டட் சன், அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் லீனேஜ். அப்ப அவனை பென் சிமியோன்னு சொல்ல, பார் சிமியோன் என்றுதான் அங்கே போட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன? மாம்சத்தின்படி நீ என் பின்னே சிமியோனின் குமாரனாக வந்திருந்தால்
இந்த வெளிச்சம் உனக்கு கிட்டி இருக்காது. நீ சீமோனை புறந்தள்ளி என் பின்னே வந்திருக்கிறாய், அதனால் தான் இந்த வெளிச்சம் உனக்கு வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், ஜீவ வார்த்தை, உம்மிடத்தில் ஜீவன் இருக்கிறது, உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம் என்ற வெளிச்சம், அது பரத்திலிருந்து வந்த வெளிச்சமாக இருக்கிறது. இந்த வெளிச்சத்தை இந்த பூமி அறிந்து கொள்ளும்படியாக, இந்த வெளிச்சத்தை மனிதகுலம் அறிந்து கொள்ளும்படியாக அவர் ஒரு இருளுக்குள்ளே போகிறார். அது என்ன இருளுக்குள்ளே போகிறார்? உலகத்தின் பார்வையிலே அவர் தோற்று மரணத்தை அங்கே மரணத்துக்குள்ளாக போகிறது போல காணப்படுகிறது. ஆனால் மெய்யாக பார்த்தால் அவர் மரணத்தை பரிகரிக்கிறார், அவர் மரணத்தை விழுங்க போகிறார், அவர் மரணத்தை ஜெயிக்க போகிறார் என்பதை ஒருவரும் அங்கே புரிந்து கொள்ளவில்லை. இந்த 12 பேரிலே பிரிஞ்சு போயிட்டாங்களே, காட்டி கொடுத்த ஒருவன், மறுதளித்த ஒருவன், காணாமல் போனவர்கள். யோவான் வந்து நிற்கிறார்னா, யோவான் முக்கியமான ஆளு சமூகத்தில். அன்றைக்கு இருந்த பிரதான ஆசாரியன் அவருக்கு சொந்தக்காரர், அதனால வந்து நிற்கிறாரே தவிர மற்றபடி இல்லை. வெளியே நின்ன பேதுருவோட நிலைமை தான் வெளியில நின்னா யோவானுக்கும் இல்லையா? ஆனால் பேதுரு அங்கே மறுதளித்தான், யூதாசு காட்டி கொடுத்தான், ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் யூதாசு வாஸ் எமோஷனல், உணர்ச்சி பூர்வமாக அவனுக்கு அவரோடு இருந்த உறவு என்பது அவனை மரணத்துக்குள் கொண்டு போனது. உணர்ச்சி பூர்வமாக இருந்ததே தவிர அது உணர்வு பூர்வமாக இல்லை. ஆனால் பேதுருவுக்கு உணர்வு பூர்வமாக இருந்தது. சேவல் கூவிய உடனே இயேசு சொன்ன வார்த்தைகளை அவன் நினைவு கூர்ந்தான் என்றால் he was very conscious about the words. அவர் வெளிப்படுத்தின வார்த்தைகளை குறித்த முக்கியத்துவம் அவன் உணர்ந்திருந்தான். அவருடைய வார்த்தைகளை அவன் உணர்ந்து உட்கொண்டிருந்தான். அதுதான் அவனை தேவனிடத்தில் திரும்பினது. நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிறக்கும் பொழுது நாம் வார்த்தையினால் பிறக்க வேண்டும். அற்புதத்தினால் அடையாளத்தினால் பிறக்கிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் அற்புத அடையாளம் எதிர்பார்ப்பாங்க. பல வருட விசுவாசிகளை நான் அறிந்திருக்கிறேன். வெளிப்படையாக அவர்கள் விசுவாசிகளாக இருந்தாலும் தங்கள் வாழ்க்கையிலே தாங்கள் நினைத்ததை தேவன் செய்யாததினாலே ஒரு மனக்கசப்பும் ஒரு விரக்தியும் வந்து அவர்கள் உள்ளிருந்து கிறிஸ்தவர்களாக இல்லை, கிறிஸ்துவோடு இல்லை. அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், எக்கனாமிக்கலா பிசிக்கலா அவங்களுக்கு அது நடக்கணும். அது அல்ல. நாம் எழுத்தின்படியான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் இல்லை. நம்முடைய சுதந்திரம் என்ன? நம்முடைய சுதந்திரம் கிறிஸ்து. நம்முடைய சுதந்திரம் கிறிஸ்து. இப்பொழுது நாம் அவர் ஆலயமாக இருக்கிறோம். மறுமையிலே அவருக்குள்ளே நாம் இருப்போம். ஆட்டுக்குட்டியானவரே விளக்கு, அவரே ஆலயம். அங்கே ஆலயம் இல்லை. எழுத்தின்படியான யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கான வைராக்கியம் எங்கிருந்து வந்தது? ஆலயத்தை குறித்த வைராக்கியம். 46 வருஷமா கட்டின ஆலயங்க, இவர் பாட்டுக்கு இடி கட்டுறேன்றாரு. அவர் தன் சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார் என்று சொல்லப்பட்டது அவருடைய சரீரம் மாத்திரமல்ல. அவருடைய சரீரம் என்றால் யார்? நீங்களும் நானும் தான். உங்களையும் என்னையும் கட்டிவிடுவேன் என்று சொல்லுகிறார். எப்படி கட்டுவார்? ஜீவனுள்ள கற்களாக நம்மை இசைவினைப்பாக இணைத்து கட்டுவார். அவர்கள் எழுத்தின்படியான எருசலேமுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். ஆனால் அவரோ நித்திய எருசலேமுக்காக வைராக்கியமாக வந்திருக்கிறார். தனக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் அவர் மரணத்தை சகித்தார் என்று எபிரேய நிருபக்காரர் எழுதுகிறாரே, அது என்ன அவருக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷம்? கரை திரை பிழையற்ற திருச்சபையை தமக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக அவர் நிறுத்துவார் என்ற நம்பிக்கை தான் அவருக்கு இருந்த சந்தோஷம். அது நித்தியத்திலே நம்மை ஜெயாளிகளாக நிறுத்துவார் என்ற நம்பிக்கையின் சந்தோஷம். தனக்கு ஏற்ற பரிசுத்தமுள்ள ஒரு மனவாட்டியை தனக்கு முன்பாக நிறுத்தி வைப்பதற்கான சந்தோஷம். முழு உலகமும் இருளுக்குள்ளே போனாலும் இருளை வெளிச்சமாக்க கூடியவர் அங்கே ஜெயத்தை கொண்டு வர போகிறார் என்ற நம்பிக்கை.
இந்த இருள் முழு உலகத்தையும் மூடியது. முழு உலகத்தையும் இருள் மூடியது என்றால் என்ன? அவர் மரித்த அந்த தருணத்திலே இயற்கை ஸ்தம்பித்து விட்டது. ஆனாலும் யூதர்கள் உணரவில்லை. அவர்களுடைய நோக்கமெல்லாம் இவரை கொன்றுவிட வேண்டும். ஆலயத்துக்கு எதிராக பேசினாரே, இவரை கொன்றுவிட வேண்டும். ஆலயத்தை இடித்து போடுவேன் என்றாரே, முதல் குற்றச்சாட்டு வச்சாங்க, இவன் யூதருக்கு ராஜா என்கிறார். அப்படியா, சரி உங்க ராஜாவை கூட்டிட்டு போங்கன்ட்டார் பைலட். என்ன பண்றது, இப்ப கேஸ் நிக்கல. இரண்டாவது போடுகிறார்கள், எங்களுடைய வேதத்தின்படி இவன் தன்னை தேவகுமாரன் என்றும் ஆலயத்தை இடித்து போடுங்கள் நான் கட்டுவேன் என்று சொன்னது அங்கே தேவ குற்றம். இதற்காக அவர் மரணத்தை அவர் தழுவியே ஆக வேண்டும் என்று சொன்னார். யார் இவர்கள்? இவர்கள் தான் இந்த 3.5 வருடம் இவரால் நன்மையை பெற்றவர்கள். இவர்கள் இப்பொழுது பரிசேயர் சதுசேயரோடு இணைத்து கொண்டார்கள். பரிசேயர்கள் சதுசேயர்கள் எழுத்தின்படியும் அரசியல் ரீதியாகவும் தங்கள் வாழ்க்கையை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்கள். ஏரோதியர்கள் அரசியல் ரீதியாக தங்களை சரியாக முன்னிறுத்தக்கூடியவர்கள். இவர்கள்தான் யூதர்களிலே பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். சன்னகரிப்பு சங்கம் அவர்களுடைய தலைமையில் அவர்களுடைய மெஜாரிட்டியில தான் இயங்குது. அதனாலே இவருக்கு எதிராக அவர்கள் போகிறார்கள். லாசருவை அதுக்கு கொஞ்ச நாள் முன்பு தான் லாசருவை உயிரோடு எழுப்புகிறார். எழுப்பின உடனே சொல்லிட்டாங்க, உலகமே இவன் பின்னால் போகிறதே, நம்ம என்ன பண்றது? ரோமர் நம்முடைய ஆட்சி அதிகாரங்களை பறித்து விட்டால், ஆலயத்துக்கு ஆட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆலயத்துக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சனகரிப்பு சங்கம் 2ஆக இயங்குகிறது. ஒன்று ஆவிக்குரிய ரீதியிலே, இன்னொன்று அரசியல் ரீதியிலே. ரெண்டிலும் இவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். தங்களுடைய பதவி, தங்களுடைய மரியாதை, தங்களுடைய சோசியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப முக்கியம், எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் முக்கியம். இதான் பார்க்குறாங்க. அவர் மேசியாவா இல்லையான்னு இவர்களுக்கு தெரியாதா? இவர்கள் வேதபாரகர் பரிசேயர். அவர் செய்த அத்தனை அற்புதங்களும் அத்தனை அடையாளங்களும் அவரை மேசியாவாக ரூபாந்தரப்படுத்தியது. ஆனால் இவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இல்லை. ஏனென்றால் இவர்கள் எதிர்பார்த்த மேசியா அவர் அல்ல. இவர்களுடைய எண்ணம் போல் அவர் வரவில்லை. ஆலயத்தில் அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரம் பல கோடி வியாபாரம். இதை அவர் கெடுத்து போடுகிறார். அதனால் கோபம் அவர்களுக்கு, இல்லையா? இதெல்லாம் சேர்ந்துதான் அவரை கொலை செய்யக்கூடிய சதியை அவர்கள் செய்தார்கள். தேவனுடைய நிர்ணயத்தின்படியும் முன்னறிவின்படியும் தம்மை தாமே மரணத்துக்காக ஒப்பு கொடுத்த இயேசுவை நீங்கள் அநீதர் கையிலே கொடுத்து கொலை செய்தீர்கள். பேதுரு வைத்த குற்றச்சாட்டு. பரிசுத்தாவின் நிறைவினால் அவரை மறுதலித்த அதே பேதுரு பரிசுத்தாவின் நிறைவினால் தைரியம் கொண்டு எழுந்து, அதுதான் நம்முடைய சரீரம் நம்முடைய பெருக்கத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் தேவ சித்தத்தை செய்யும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆத்துமா நம்மை தந்த தேவனிடத்துக்கு திரும்புகிறது. ஆனால் இது 2ஐயும் இணைக்கக்கூடிய இடத்திலும், இவை 2ஐயும் தேவனிடத்தில் இணைக்கக்கூடிய இடத்திலும் நமக்கு ஒரு ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆவி பரிசுத்த ஆவியோடு இணையும் பொழுதுதான் நாம் தேவ பலத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். இந்த தேவ பலத்தை பெற்ற பின்புதான் பேதுரு சொல்லுகிறார், அவர் ஒப்பு கொடுத்து வந்தாரே, அவரை நீங்கள் அநீதர் கையில் கொடுத்து கொண்டீர்களே என்று கொண்டு வருகிறார். இந்த இருள் வந்திருக்கும் பொழுதும் இந்த யூதர்கள் உணர்வு அடையவில்லை. இயற்கை ஸ்தம்பித்திருக்கும் பொழுதும் இவர்கள் அவர் தேவகுமாரனாக இருப்பாரோ என்று அவர்கள் அஞ்சவில்லை, நடுங்கவில்லை, உணரவில்லை. பயந்துதான் இருந்தார்கள். இருள் வந்தவுடனேயே எல்லாரும் அவன் வீட்டில் போய் ஒளிந்து கொண்டார்கள். அதுக்கு பின்பாக திரைச்சீலை கிழிகிறது. ஆலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக அது கிழிந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 51ஆம் வசனத்தில் மத்திய 27:51 திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிகிறது. அது அவ்வளவு திக்கா இருக்கும் அந்த திரைச்சீலை. ஹிஸ்டாரியன் ஜோசபஸ் சொல்றார், 2 பக்கத்திலும் குதிரைகளை போட்டு இழுத்தாலும் அது கிழியக்கூடிய அளவில் இருக்காது. அவ்வளவு அது கனமாக உறுதியாக செய்யப்பட்ட திரைச்சீலை. அது ஒரு மனித பலத்தினால் கிழித்து விட முடியாது.
அதுவும் மேலிருந்து கீழே என்பது நம்ம நினைக்கிற மாதிரி ஸ்கிரீன் இல்லை. அதை பார்த்தாவது அவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும். இல்லை, இங்கே இஸ்ரவேலர்கள் எல்லோரும் பிரகாரம் வரைக்கும் போக முடியும். பிரகாரத்துக்கு, அது வெளிப்பிரகாரத்துக்கு போய் அவர்கள் தங்கள் பலிகளை அங்கே ஆசாரியர் இடத்தில் கொடுக்க வேண்டும். ஆசாரியன் அதை பிரதான ஆசாரியனுக்கு சொல்லுவான். பிரதான ஆசாரியன் மாத்திரம்தான் அங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியும். அதுவும் வருடத்திலே 2 முறை, முதலாவது தனக்காகவும் பின்பு ஜனத்துக்காகவும் அவன் ஒரே நாளிலே 2 முறை பிரவேசிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறான் இல்லையா? வருஷத்தில் ஒரு நாள் தான் அவன் உள்ளே பிரவேசிக்கக்கூடிய அனுமதி அவனுக்கு இருக்கிறது. அந்த திரைச்சிலை இப்பொழுது கிழிந்திருக்கிறது. ஏனென்றால் முழு உலகமும் தேவனோடு இணையக்கூடிய இடத்தில் தான் இந்த சிலுவை மரணம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தான் கொலோசியர் நிருபக்காரர் அப்படி எழுதுகிறார். முன்னே அந்நியராக இருந்தோம், மனதிலே துர்க்கையினால் அவருக்கு சத்துருக்களாக இருந்தோம். நீர் எனது வலது பாரசத்தில் உட்காரும், உடைய சத்துருக்களை உமது பாதபடியாக்கி போடுவேன். யார் சத்துருக்கள்? நீங்களும் நானும் தான் சத்துருக்களாக இருக்கிறோம். மனதினாலே, கிரியையினாலே, எண்ணங்களினாலே, பேச்சினாலே, நடக்கையினாலே நாம் தேவனுக்கு விரோதமான கிரியைகளை செய்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா? நம்முடைய மாம்சீக போராட்டம் என்பது தலைமுறைக்கும் இருக்கும் என்று சொல்லிவிட்டார். ஏசாவின் பேரனுடைய விஷயத்துல சொல்றாரு, அமலேக்கு சந்ததி தோறும், ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் இந்த வார் இருக்கும், இந்த யுத்தம் நடக்கும். அவன் தேவனுடைய சிங்காசனத்துக்கு எதிரானவன். நாம் சிங்காசனத்துக்கு போகாதபடிக்கு நம்முடைய மாம்சம் நமக்கு எதிராக போராடி கொண்டு இருக்கிறது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உங்களுக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, இது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு பின்பாக, உங்களுக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, இப்பிரபஞ்சத்தின் இந்த லோகத்தின் அதிபதி இருக்கிறான், வான மண்டலத்தின் பொல்லாத சேனை இருக்கிறது, அதோடு உங்களுக்கு யுத்தம் இருக்கிறது. அப்ப மாம்சத்தின் யுத்தத்தை முற்றிலுமாக ஜெயித்து விட்டோமா? நாம் துணிகரமாக பாவம் செய்கிறது இல்லை. ஆனால் நம்முடைய தன்மை இருக்கிறது, சுபாவங்களிலே மாற்றம் இன்னும் முழுவதுமாக வரவில்லையே. முழுமையான சுபாவ மாற்றம் தான் ஒரு முழு ஜெயத்தை கொடுக்கிறது. அப்ப இப்பொழுது சொல்லக்கூடிய பரிபூர்ணம் என்பது என்ன? நாம் ஒரு பூரணத்துக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறதே, அது என்ன? That is called the spiritual maturity. ஆவிக்குரிய மெச்சூரிட்டிக்கு என்ன சொல்லலாம்? முதிர்ச்சி. ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி. ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியை நாம் அடைந்து கொண்டே இருக்கிறோம். அதன் பரிபூரணம் என்பது அவர் தம்முடைய மகிமையிலே நம்மை ஆசீர்வதித்து பரிபூரணப்படுத்துவார். அவரில் தான். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? அவரில் தான் இருக்கிறோம். இது எல்லாம் நாம் பெற்றுக்கொண்டது எப்படி என்றால், கிறிஸ்துவின் மரணத்தினாலே இதை நாம் அடைந்து கொண்டோம். இந்த காரிருள் நீங்குவதற்கு முன்பாக திரைச்சீலையும் அங்கே கிழிந்து விட்டது. ஒருவரும் உள்ளே பிரவேசிக்க முடியாத தேவனிடத்தில் அந்த பிரதான ஆசாரியன் பயந்துதான் போகக்கூடிய இடத்தில் இருந்தது. ஆனா நம்ம இப்பொழுது அவர் தைரியமாக கிட்டே வரும்படியாக அவர் செய்து விட்டார். எபிரேய நிருபக்காரர் சொல்லுகிறார், நம்முடைய பலகீனங்களை குறித்து பரிதவிக்கக்கூடிய ஒரு ஆசாரியர் நமக்காக இப்பொழுது வந்திருக்கிறார். தைரியமாக நாம் கிருபாசன தண்டையில் சேரும்படியான பாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுலப்போஸ்தலர் எபிரேய நிருபக்காரர் சொல்லுகிறார், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவாக அந்த திரை இருக்கிறது. அந்த திரையை, தன்னுடைய மாம்சமாக திரையை அவர் கிழித்து புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு திறந்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நாம் புதிய ஜீவனை அடைந்து கொண்டோம். அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலே நாம் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம். நாம் விலைக்கு வாங்கப்பட்டோம் என்றால் நாம் தேவனுடைய அடிமைகள். அவரால் மீட்கப்பட்டோம் என்றால் நாம் தேவனுடைய குமாரரும் தேவனுடைய கிறிஸ்துவின் மனவாட்டியுமாக இருக்கிறோம். இந்த மீட்பை அவர் சிலுவையிலே நமக்கு தந்திருக்கிறார். அந்த திரைச்சிலை கிழிந்ததினாலே தைரியமாக தேவனிடத்தில் பிரவேசிக்கக்கூடிய தைரியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. தைரியமாக கிருபாசனத்தின் அண்டையில் வரக்கூடிய தைரியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவினாலே நாம் இதை அடைந்து கொண்டோம்.
அங்கே எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் சீனாய் மலையிலே அவர்கள் இடி முழக்கம் என்று தமிழில் போட்டிருக்கு. இடி முழக்கம் போன்ற சத்தத்தை கேட்டார்கள். அது தேவனுடைய சத்தத்தை கேட்ட இஸ்ரவேலர்கள் நடுங்கி, நீர் இனி எங்களோடு பேச வேண்டாம், மோசேயோடு பேசினால் போதும் என்று சொன்னார்கள் என்று சொல்லி அவர் பின்ன எழுதுகிறாரு, மோசேயும் கூட பயந்து நடுங்கத்தக்கதாக அது இருந்தது. ஆனால் நாம் எப்படி வந்திருக்கிறோம்? நீங்களோ சியோன் மலையின் இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் நீங்களோ சியோன் மலையின் இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். 1000-10,000 பரிசுத்தவான்களின் ஆவிகளிடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். முதற் பேரானவர்களுடைய சங்கமாகிய சபையினிடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். நாம் தைரியமாக கிட்டே வருவதற்கான வழிவாசலை கிறிஸ்து திறந்திருக்கிறார். வெளிப்படையாக உலகம் அந்த இருளை கண்டது. ஆனால் காணாத ஒரு இருளை அவர் நீக்குகிறார். பாவ இருள், மரண இருள், வியாதி இருள், உலகம் இருள், இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக அவர் கைதியாக கொண்டு போய் அங்கே மரணத்தை அவர் சந்தித்தார். அங்கே எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் ஜீவ காலமெல்லாம் மனிதகுலம் பயந்து கொண்டு இருக்கிறது. மரணத்தை கண்டு இல்லையா? மரணத்தை கண்டு ஜீவ காலமெல்லாம் பயந்த இந்த மனுகுலம் மரணத்தை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தை கிறிஸ்துவின் மரணம் நமக்கு கொடுக்கிறது. அவர் பலகீனராய் சிலுவையில் அறையப்பட்டு தேவனுடைய வல்லமையினால் அவர் உயிரோடு எழுப்பப்படுகிறார். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் எழுதப்பட்டிருந்த கையெழுத்தை அவர் குலைத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து அதிகாரங்களையும் வல்லமைகளையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவை என்பது வெற்றி. ஆனால் புறம்பாக பார்க்கும் பொழுது அது எப்படி இருக்கிறது? அது தோல்வி போல இருக்கிறது. யூதாவை குறித்த வாக்குத்தத்தத்தை நாம் வாசித்து பார்த்தால் ஆதியாகமம் 49 அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா, யூதாவே நீ பாலசிங்கம், அது அவருடைய வல்லமையின் பக்கம். நீ இரையை கவர்ந்து கொண்டு மேலே ஏறி போகிற பாலசிங்கம். ஆனால் நீ கிளசிங்கம், நீ மடங்கி படுத்தாய், உன்னை எழுப்புகிறவன் யார்? அது அவருடைய தன்மை, சுபாவம். தெய்வீக சுபாவத்தினால் அவர் மனித குலத்தை ஜெயிக்கும்படியாக வந்திருக்கிறார். ஆனால் சிலுவையில் ரெண்டும் வெளிப்படுகிறது. ஒரு பக்கத்திலே அவர் பலகீனமாக காணப்படுகிறார், இன்னொரு பக்கத்திலே மரணமும் சாத்தானும் அவனை கண்டு பயப்படக்கூடிய இடத்திலே இருக்கிறது. பாதாளத்தின் வல்லமைகள் அவரை கண்டு அஞ்சக்கூடிய இடத்திலே அவர் ஜெயிக்க போகிறார். ஆனால் மனித குலத்திலேயே ஒரே மனிதன் தலையை சாய்த்து ஜீவனை விட்டது அவர்தான் இல்லையா? தலையை சாய்த்து அவர் ஜீவனை விட்டிருக்கிறார். இந்த திரைச்சீலை இப்பொழுது கிழிக்கப்பட்டிருக்கிறது. மனிதனுக்கும் தேவனுக்குமான மத்தியஸ்தம் இப்பொழுது கைமாறி இருக்கிறது. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்து அவரே. நாம் நேரடியாக தேவனிடத்தில் தைரியமாக சேரக்கூடிய மெல்கிசேதேக்கின் முறைமையின் ஆசாரியத்துவம் அங்கே நிறுவப்படுகிறது. அதன் முதல் பக்கம் இருளும் அந்தகாரமும் உலகத்தை மூடி இருக்கிறது. அங்கே திரைச்சீலை 2ஆக கிழிக்கப்படுகிறது. அது மாத்திரமா, அதற்கு பின்பு பூமி அதிர்ச்சி ஏற்படுகிறது. இந்த திரைச்சீலை கிழிந்த இடத்துல இங்கே மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய ஆரோனின் ஆசாரியத்துவம் முற்றிலுமாக மாற்றப்படுகிறது. அங்கே அதை 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் இந்த 2 ஆசாரியத்துவத்துக்குமான வித்தியாசத்தை பவுல் அப்போஸ்தலன் அட்டவணை போடுகிறார். அது எழுத்துக்குரியது. ஆரோனின் முறைமை என்பது எழுத்துக்குரியது. மெல்கிசேதேக்கின் முறைமை என்பது ஆவிக்குரியது. ஆரோனின் முறைமை என்பது ஆக்கினை தீர்ப்பை கொண்டு வந்தது. மெல்கிசேதேக்கின் முறைமை என்பது நீதியை கொண்டு வருகிறது. ஆரோனின் முறைமையிலே மரணத்தினாலே ஆசாரியர்கள் மாற்றப்பட்டார்கள். மெல்கிசேதேக்கின் முறைமையிலே இவர் என்னென்றைக்கும் மாறாத நித்திய பிரதான ஆசாரியராக வலது வாரிசத்திலே இருக்கிறார். ஆரோனின் முறைமை மகிமையுள்ளதாக தான் இருந்தது. ஆனால் மெல்கிசேதேக்கின் முறைமை என்பது சிறந்த மகிமைக்குரியது. ஆரோனின் முறைமையே அங்கே ஆக்கினை தீர்ப்பை கொண்டு வரக்கூடியதே, எழுத்துக்குரியதே, மரணத்துக்குரியதே மகிமையுள்ளதாக இருக்குமானால் இது சிறந்த மகிமைக்குரியது.
இந்த மேன்மையான ஆசாரியத்துவம் நிறுவப்படுவதற்கான முதற்படி அவர் சிலுவையிலே மரணத்தை அங்கே எதிர்கொள்ளுகிறார். முழு மனித குலத்தை இருள் மூடிக்கொண்டது எழுத்தின்படி. அது வெளிச்சத்துக்கு வரப்போகும் நாள் சீக்கிரத்தில் இருக்கிறது என்பதை இது காண்பிக்கிறது. திரைச்சீலை இரண்டாக கிழிக்கப்பட்டது. இந்த முறைமைகள் எழுத்தினால் தேவனை மனிதனையும் பிரிக்கக்கூடிய இடத்தில் ஒரு திரைச்சீலை இல்லை. நீங்கள் தைரியமாக தேவனிடத்தில் சேரக்கூடிய நம்பிக்கையை கிறிஸ்துவினாலே பெற்றுக் கொள்ளுகிறோம். நீங்கள் தைரியமாக கிருபாசன தண்டையில் வரலாம். நீங்கள் தைரியமாக கிருபாசன தண்டையில் வருகிறது மாத்திரமல்ல, நீங்களே தைரியமாக உடன்படிக்கைக்கு உள்ளாக அங்கு வருகிறீர்கள். நீங்களே உடன்படிக்கையின் பெட்டியாக மாறக்கூடிய ஒரு நம்பிக்கை இங்கே கொடுக்கப்படுகிறது. நம்முடைய மனதிலும் இருதயத்திலும் மனதிலும் அவருடைய பிரமாணங்கள் பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டு நாமே தேவனுடைய ஆலயமாக, தேவனுடைய உடன்படிக்கையாக நாம் மாறக்கூடிய அந்த மிகப்பெரிய மாற்றத்துக்கான முதல் படியை கிறிஸ்து இங்கே துவங்கி இருக்கிறார். அவருடைய மரணத்தினாலே நாம் ஜீவனையும் அழியாமையும் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அவருடைய மரணத்தினாலே ஜீவனுக்கான நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்படுகிறது. அவருடைய மரணத்தினாலே பாவத்துக்கான தோல்வி அங்கே அறிவிக்கப்படுகிறது. அவருடைய மரணத்தினாலே மரணத்துக்கான தோல்வி அறிவிக்கப்படுகிறது. அவருடைய மரணத்தினாலே பாதாளத்துக்கான தோல்வி அறிவிக்கப்படுகிறது. மனிதன் இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய ஜீவனை அடைந்து கொள்ளக்கூடிய நம்பிக்கை இந்த சிலுவையினால் நமக்கு கிடைக்கிறது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன் என்றால் கிறிஸ்துவை பற்றி அவர் பேசுகிறார். உடனே ஆளுக்கு ஒரு சிலுவை செய்து மாற்றுகிறது அல்ல, எழுத்தின்படி அல்ல. எழுத்தின்படி அது ஒரு கொலையின் கருவி. ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே கிறிஸ்துவினாலே நமக்கு அங்கே ஒரு ஜெயம் கிடைத்திருக்கிறது. இப்பொழுது மூன்றாவதாக அங்கே ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்படுகிறது. பூமி அதிர்ச்சி ஏற்படும். பலவிதமான பூமி அதிர்ச்சிகளை உலகம் சந்தித்திருக்கிறது இல்லையா? பல கோடி ஜனங்கள் அதில் இறந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பூமி அதிர்ச்சி என்பது பூமி அதிர்ச்சி. பூமி மாத்திரம் அதிரவில்லை, மனிதர்களுடைய இருதயங்களும் அன்றைக்கு அதிர்ந்தது. ஆனால் அன்றைக்கு மரணம் ஏற்படவில்லை, அன்றைக்கு ஜீவன் தான் வெளிப்பட்டது இல்லையா? அங்கே மலைகள் குன்றுகள் எல்லாம் ஆடி உடைந்த இடத்திலும் அந்த 3 சிலுவையும் விழவில்லை இல்லையா? அங்கே கட்டடங்கள் இடியவில்லை. ஏன்? தேவன்தான் அதை செய்தார் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக. இந்த இருள் வந்தப்பவே எல்லோரும் ஓடி தங்கள் வீட்டுக்குள்ளே புகுந்து விட்டாங்க. இப்ப அவர் வேறு விதமான ஒரு பூமி அதிர்ச்சியை அங்கே அனுமதித்திருந்தால் ஒரு பெரிய மரண ஓலம் அங்கே கேட்டிருக்கும். அதை தேவன் விரும்பவில்லை, அதை தேவன் அனுமதிக்கவில்லை. அங்கே கிறிஸ்துவின் மரணம் என்பது அவர்களுக்கு ஒரு தெய்வீக பயத்தை கொண்டு வந்ததை தவிர அங்கே மரணத்தை கொண்டு வரும்படியாக தேவன் விரும்பவில்லை. அந்த அதிர்ச்சி அவர்களுக்குள்ளே ஒரு பயத்தை கொண்டு வந்தது. ஆனால் மரணம் அங்கே ஏற்படவில்லை. யாருடைய வீடும் இடியலை, இந்த சிலுவைகளும் விழலை இல்லையா? ஆலயம் இடியலை இல்லையா? எழுத்தின்படி ஆலயம் அல்ல அவர் பேசினது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பூமி அதிர்ச்சி அங்கே அவர்களுக்கு ஒரு பெரிய பயத்தை கொண்டு வந்தது. நாலாவதாக கல்லறைகள் திறந்தன. கல்லறைகள் திறந்தன. இந்த பூமி அதிர்ச்சியில ஒன்றும் பெரிய மாற்றம் ஏற்படவில்லை. அது அவர்களை உணர்வுபடுத்தும்படியாக தான் வந்தது. இந்த கல்லறைகள் திறந்து அநேக பரிசுத்தவான்களை கண்டதாக எழுதப்பட்டிருக்கிறது. கல்லறைகள் திறந்ததின் விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும். அந்த கல்லறைகள் திறந்தது மாத்திரமல்ல, உயிர்த்தெழுதலின் அதிசயமும் அங்கே நடந்தது. கல்லறைகளும் திறந்தது, உயிர்த்தெழுதலின் அதிசயமும் நடந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? அங்கே கல்லறைகள் திறந்த இடத்துல அநேக பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்ததாக எழுதப்பட்டிருக்கு. 52ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். கல்லறைகளும் திறந்தது,
பொழுது நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. இப்படிதான் அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் கல்லறைகளும் திறந்தன, நித்திரை அடைந்த பரிசுத்தவான்கள் தான் எழுந்திருந்தார்களே தவிர நித்திரை அடைந்த எல்லோரும் எழுந்தார்கள் என்று அங்கு எழுதப்படவில்லை. இப்படி கிறிஸ்துவின் முதலாம் வருகை, எழுத்தின்படியான அவருடைய வருகை என்ற இடத்திலே அவர் அதை ஜெயமாக முடிக்கப் போகக்கூடிய இடத்தில் பூமி அதிர்ச்சியும், நித்திரை அடைந்த பரிசுத்தவான்களுடைய கல்லறைகள் திறந்து அவர்கள் உயிரோடு எழுந்தார். அவருடைய இரண்டாம் வருகையிலும் நீதிமான்கள் தான் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீதிமான்களுக்காக தான் அவர் வருகிறார். இரண்டாம் முறை அவருக்காக பாவம் இல்லாமல் காத்திருப்பவர்களுக்காக அவர் வெளிப்படுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க 28, எபிரேயர் 9:28. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு கிறிஸ்து அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும் பொருட்டு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனம் ஆவார் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? ஆனால் எப்படி எழுதியிருக்கணும்? சரியாக எழுத வேண்டும் என்றால், கிறிஸ்து அநேகருடைய பாவங்களுக்காக முதலாம் தரம் பலியாக்கப்பட்டு பாவம் இல்லாமல் தமக்காக காத்திருக்கிறவர்களுக்காக அவர் இரண்டாம் தரம் வெளிப்படுவார். பாவம் இல்லாமல் தமக்காக காத்திருக்கிறவர்களுக்காக, அங்க எப்படி எழுதியிருக்குன்னா, அவர் இரண்டாம் தரம் வெளிப்படுவார், தமக்காக காத்திருக்கிறவர்களுக்காக பாவம் இல்லாமல் வெளிப்படுவார் என்று எழுதியிருக்கிறது. அப்படி அல்ல, அவருக்காக பாவம் இல்லாமல் காத்திருக்கிறவர்களுக்காக அவர் இரண்டாம் தரம் வெளிப்படுவார். அப்ப முதலாம் தரம் அவர் கிறிஸ்துவாக தன்னை சிலுவையில் வெளிப்படுத்திய போது எப்படி பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதலை கண்டார்களோ அதை போலவே கிறிஸ்துவுக்களாக மரித்தவர்களும் கிறிஸ்துவின் வருகையிலே முதலாவது எழுந்திருப்பார்கள். அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து கிறிஸ்துவுக்காக மரித்த பரிசுத்தவான்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள் அவருடைய வருகையிலே முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் என்று தெசலோனிக்கருக்கு அவர் எழுதுகிறார். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே உயிரோடு இருக்கிற நாமும். ஆனால் நாம் மரித்தோரை முந்திக் கொள்கிறதில்லை. அவர்கள்தான் மரணத்திலே முந்தி இருக்கிறார்கள், அவர்கள்தான் முந்தி எழுந்திருப்பார்கள். யார் எழுந்திருப்பார்கள் என்றால் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து மரித்த பரிசுத்தவான்கள். அப்ப இந்த நம்பிக்கை நமக்கு சிலுவையிலே கிடைக்கிறது. சிலுவையிலே அவர் அந்தகாரத்தை ஜெயித்தார். சிலுவையிலே அவர் வெளியரங்கமாக அங்கே ஆலயத்தின் திரைச்சீலை கிழிந்து அந்த முறைமை மாற்றப்படுகிறது. சிலுவையிலே முழு பூமியும் இருளையும் அந்தகாரத்தையும் அங்கே பூமி அதிர்ச்சியும் கண்டது. ஆனால் பரிசுத்தவான்கள் ஜீவனை அடைந்ததற்கு அங்கே சாட்சி இருக்கிறது. அங்கே அப்போஸ்தலர்கள் அதை பின்னாட்களிலும் அதை சாட்சி கொடுக்கிறார்கள். மத்தேயு அதை விளக்கமாக எழுதுகிறார். அதை கொண்டுதான் அங்கே தெசலோனிக்க நிருபக்காரர் எழுதுகிறார். கிறிஸ்துவின் வருகையிலும் பரிசுத்தவான்கள் அங்கே உயிரோடு எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் என்று எழுதுகிறார். நம்ம 2வது பக்கத்தில் வருகிறோம். இது அவருடைய மரணத்தில் நமக்கு கிடைத்த அங்கே அற்புதமாக இருக்கிறது. அவருடைய சிலுவையின் மரணத்தில் சிலுவையோடு இருக்கக்கூடிய அற்புதமான காட்சிகளை அங்கே மத்தேயு சுவிசேஷகன் அதை எழுதி வைத்திருக்கிறார். 53ஆம் வசனத்தை வாசிங்களேன். அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். ஏன் இந்த காட்சி அங்கே எழுதப்பட வேண்டும்? அவருடைய மரணத்திலே மரித்தவர்களுடைய கல்லறைகள் திறந்தது. மரணமடைந்த அநேக பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுப்பப்பட்டார்கள் என்பதோடு முடிந்து விடவில்லை. அவர்கள் பரிசுத்த நகரத்துக்குள்ளே, பரிசுத்த நகரம் என்பது எருசலேம், பரிசுத்த ஆலயம் அங்கே இருக்கிறது இல்லையா?
அந்த பரிசுத்த நகரத்தின் வீதிகளிலே அநேகருக்கு அவர்கள் காட்சி ஏன் அளிக்க வேண்டும் என்றால், கிறிஸ்துவின் மரணம் ஒரு நித்திய ஜீவனை மனிதகுலத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அங்கே வேத அடிப்படையிலே பரிசுத்தவான்கள் அங்கே உயிரோடு எழுப்பப்படுவார்கள் என்ற சாட்சி இல்லையா? மனிதகுலம் மரணத்தை கொண்டு பயந்திருக்கக்கூடிய இடத்திலே இந்த ஜீவனை நாங்கள் அடைந்து கொண்டோம் என்ற சாட்சி. இது கிறிஸ்துவினாலே ஜீவனும் அழியாமையும் மனிதகுலத்துக்கு வருகிறது என்பதற்கு முன்னோட்டமாக தான் இது இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அங்கே நித்திய ஜீவன் இருக்கிறது. மரணத்தின் அங்கே பாவத்தின் பலன் மரணம். ஆனால் தேவனுடைய கிருபை வரம் என்பது கிறிஸ்து இயேசுவை பற்ற விசுவாசத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நித்திய ஜீவன். நான் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். அந்த ஜீவனின் அதிகாரம் என்னிடத்தில் இருக்கிறது. என் ஜீவனை ஒருவனும் எடுக்க முடியாது. அதை கொடுக்கவும் எடுக்கவும் எனக்கு மாத்திரமே அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவர் தேவகுமாரனாக தெய்வீகத்தை பரிபூர்ணமாக 3.5 வருடம் நிறைவேற்றி அங்கே தெய்வீகத்தை வெளிப்படுத்தி இங்கே மனித குலத்துக்காக ஒரு மீட்பை அருளும்படியாக அவர் மரணத்தை எதிர்கொள்ளுகிறார் இல்லையா? நாமும் தேவகுமாரராக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாமும் தெய்வீகத்தை அடைந்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாமும் மரணத்தை ஜெயிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? உலகம் மாம்சம் பிசாசு நம்மை இனி ஒரு காலம் அடிமைப்படுத்த முடியாது. எப்பொழுதும் பாருங்க, நம்ம ஒரு ஆவிக்குரிய முன்னெடுப்புக்கு பின்பு ஒரு சோதனை இருக்கதான் செய்யும். இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை முழுவதும் அதற்கு முன்னுதாரணமாக இருக்கிறது. இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவாட்டுக்குட்டி என்ற சாட்சியை பெற்ற பின்பு அங்கே அவர் மனித சாட்சி, அது அவர் ஞானஸ்தானம் எடுத்து ஏறின உடனே வானத்திலிருந்து ஒரு சாட்சி இருக்கிறது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். அப்புறம் அங்கே புறா இறங்குது. புறா இறங்கி 40 நாள் புறம்பாக்கப்பட்டவன் எழும்புகிறான் இல்லையா? புறா இறங்கி சாட்சி பெற்று ஒரு 40 நாளில் புறம்பாக்கப்பட்ட எதிரி அங்கே வருகிறான், சோதிக்கப்படுகிறார், சோதனையை ஜெயிக்கிறார். அதான் அவர் குமாரன். இவர் குமாரனாக அங்கே உரைக்கப்பட்டு விட்டார். ஆனால் குமாரனாக அவர் ரூபிக்கப்பட வேண்டும் என்றால் அவர் மரணத்தை சந்திக்க வேண்டும், மரணத்தை ஜெயிக்க வேண்டும். நான் இப்படியெல்லாம் மரிக்கப் போகிறேன் என்று சொன்னவுடனே எந்த பரலோகம் அவர் தேவகுமாரன் என்று எந்த பேதுருவுக்கு வெளிப்படுத்தியதோ அந்த பேதுருவே சொல்றாரு, இவைகள் எல்லாம் உமக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு. அப்படி அல்ல, இவைகளை எதிர்கொள்ளும்படியாக தான் அவர் போகிறார். ஒரு மனிதனும் கிரியை செய்யக்கூடாத அங்கே ராக்காலம் வருகிறது. அதற்கு முன்பாக எருசலேமிலே ஒரு தீர்க்கதரிசியும் மரிப்பதில்லை என்று அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள். அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள் என்றால் என்ன? தேவனுடைய நிர்ணயத்திலும் தேவனுடைய காலத்துக்கும் முன்பாக என்னை ஒருவனும் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். அங்க கானாவூர் கல்யாணத்தில் என்ன சொல்றாரு? இப்பொழுது இன்னும் வேலை வரவில்லை என்று சொல்லிட்டார். ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, இன்னும் வேலை வரவில்லை. அப்படின்னா என்ன? அவர் குமாரன் என்றால் அவர் எப்பொழுதும் பிதாவின் வேலையில் தான் கிரியை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அது அற்புதமாகட்டும், அது மரணமாகட்டும், அதுதான் ஒப்பு கொடுத்தல், அதுதான் குமாரன். அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று எபிரேய நிருபக்காரர் எழுதுகிறார். குமாரன் என்பதே கீழ்ப்படிதல் தான். When you are a son, you should take instruction. Bible is a book of instruction, not a book of advice. அட்வைஸ்க்கு ஆப்ஷன் இருக்கு. என்கிட்ட ஒருத்தர் அடிக்கடி அட்வைஸ் கேட்பார், ஆனால் அவர் செய்கிறத தான் செய்வார். அப்படி இருக்கிறவங்ககிட்ட நான் சொல்றது உண்டு, உங்களுக்கே ஒரு ஐடியா இருக்குன்னா நீங்க அதை நிறைவேற்றுங்க, இங்கே கேட்கக்கூடாது இல்லையா? இல்லையா? நம்முடைய ஆலோசனையை நீங்கள் அற்பமாக எண்ணக்கூடாது. அப்படி எண்ணுகிறவராக இருந்தால் எங்களிடத்தில் கேட்கக்கூடாது என்று சொல்லுவேன், எப்பொழுதும் அவருக்கு சொல்லுவேன். That is all about advice, not about instructions. Instruction should be followed properly.
சரியாக பின்பற்ற வேண்டியதுதான் கட்டளை. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவவழி. போதக சிச்சையை தள்ளுகிறவன், கட்டளையை அவமதிக்கிறவன், வேதத்தை புறந்தள்ளுகிறவன் அழிவுக்குரியவனாக இருக்கிறான். அவன் என்றைக்கும் குமாரனாக இருக்க முடியாது. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவவழி. எல்லாரும் நாம் வேத அடிப்படையில் எண்ணெய் என்றால் அபிஷேகத்துக்கு போய்விடுகிறோம். இன்னொரு பக்கத்து எண்ணெயின் இன்னொரு பக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். எண்ணெயின் இன்னொரு பக்கம் என்ன? போதக சிச்சை என்பது எண்ணெய். நீதிமான் என்னை தலையில் கொட்டட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போல் இருக்கும் என்பது இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கப்புறம் அங்கே சாஸ்டைஸ்மெண்ட் வர்றதுக்கு முன்னே இதை நீங்கள் எடுத்துக்கணும். அங்கே சிச்சை வருவதற்கு முன்பாக சிச்சைக்கு நீங்கள் போக வேண்டாம். நீங்கள் போதக சிச்சையை நீங்கள் எடுத்தால் சிச்சை என்ற அடிக்கு நீங்கள் போக வேண்டாம். போதக சிச்சை என்பது மிக முக்கியம். அவர் குமாரன் என்ற இடத்திலே பரிபூர்ணமாக தேவ சித்தத்தை செய்திருக்கிறார். எத்செமனேலே அவருடைய ஜெபம் என்ன? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. முழுவதுமாக தன்னை ஒப்பு கொடுத்தவன் குமாரன். ஏசாயா 53 அதிகாரத்திலே பிதா அவரை நொறுக்க சித்தமானார். குமாரன் தன்னை அதற்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தார். அவரை கொண்டது யூதர்களோ ரோமர்களோ என்று நாம் எழுத்தின்படி பேசிவிட்டு போகிறது அல்ல. பிதா அவரை நொறுக்க சித்தமானார். அங்க ஏசாயா 53 அவர் குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். 2 கொரிந்தியர் 5 கடைசியில அவர் நமக்கு பாவ நிவாரண பலியாக இருக்கிறார். தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்த இடத்திலே அவர் நமக்கான சர்வாங்க தகன பலியாக இருக்கிறார். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுங்கள் என்ற இடத்திலே அவர் நமக்கு போஜன பலியாகவும் பான பலியாகவும் தன்னை வார்த்து கொடுத்தார். நான் இப்பொழுதே உங்கள் ஊழியமாக பலியின் மேல் பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அது என்ன? ஜீவனை ஊற்றி அந்த ஊழியத்திலே இருப்பது. இயேசு கிறிஸ்து நமக்கு பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாக, அங்கே சர்வாங்க தகன பலியாக மாத்திரமல்ல, போஜன பலியாகவும் பான பலியாகவும் நம்மை கொடுத்தார். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். 1 கொரிந்தியர் 5. அதனாலே பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் பழைய புளித்த மா நம்மை விட்டு நீக்கப்பட்டு துப்புரவு உண்மை என்று புதிதாய்ப்பு செய்த மாவாக நாம் அவரோடு இணைக்கப்பட வேண்டும். புதிதாய்ப்பு செய்த மாவாக இணைக்கப்படுவது என்றால் என்ன? ஒருமைப்பாட்டின் உபதேசமாக இருக்கிறது. கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார். இருதரத்தாரையும் ஒன்று சேர்க்கும்படியாக, மனிதனுக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த இடைவெளியை அவர் நிறைவாக்கும்படியாக, முன்னே அந்நியராய் மனதிலே துர்க்கினால் சத்துருக்களாக இருந்தோமே, நம் ஒரு பரிசுத்த ஜீவியம், குற்றமற்ற ஜீவியம், கண்டிக்கப்படாத ஜீவியத்தை அடைந்து கொண்டு கிறிஸ்துவின் மரணத்தினாலே தேவனோடே ஒப்புரவாக்கப்படுகிறோம். இந்த ஒப்புரவாகுதலின் உபதேசத்தையும் ஒப்புரவாகுதலின் ஊழியத்தையும் இயேசு கிறிஸ்து இங்கே துவக்கி வைக்கிறார். அதை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளிடத்திலும் போதகரிடத்திலும் அவர் கையளித்து போகிறார். 2 கொரிந்தியர் 5 அதிகாரத்திலே 18 வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 5 அதிகாரத்தில் 18 வசனம். இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்முடைய ஒப்புரவாக்கி, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்முடைய ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்படியே அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஒப்புரவாகுதலின் ஊழியமும் ஒப்புரவாகுதலின் உபதேசமும் கிறிஸ்துவினாலே எங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்று கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்துவின் மரணம் என்பது மனித குலத்தை மீண்டும் தேவனோடு இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பின் ஒப்புரவாகுதலாக இருக்கிறது.
இதிலே நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறாரே, பழைய புளித்த மாவோட அல்ல, நீங்கள் துப்புரவு உண்மையினும் புதிதாய் பிசைந்த மாவாக என்றால் என்ன? இந்த மெல்லிய மாவின் உபதேசத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தனித்தனி கோதுமையாக இருந்தால் அது அப்பமாக மாற முடியாது. அது ஒன்றாக இடித்து மாவாக்கப்பட வேண்டும். இடிக்கும் போது பல கோதுமை செதறி வெளியில போறது உண்டுதான். ஒரு கல்லை கூட உடைக்காம நீங்க கட்டடம் கட்ட முடியுமா? நாம் நொறுக்கப்பட ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் குமாரரானால் கிறிஸ்து தன்னை நொறுக்கப்படுவதற்கு எப்படி ஒப்பு கொடுத்தாரோ அதே போல நாம் நொறுக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய பாடுகளின் ஐக்கியம், அவருடைய பாடுபட்டால் அவருடைய ஆளுகை செய்வோம். அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலர்கள் விரும்பினார்கள். அவருடைய பாடுகளின் சிந்தையை நாம் ஆயுதமாக தரித்து கொண்டால் பாவம் நம்மை மேற்கொள்ளாது என்று பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிறார். அவருடைய பாடுகளின் ஐக்கியத்துக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் நான் உயிர்த்தெழுதலை அடைந்து கொள்ள வேண்டும் என்று பிலிப்பியர் நிருபக்காரர் சொல்லுகிறார். அதை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அவருடைய உயிர்த்தெழுதலை, அவரோடு உள்ள ஜெயத்தை, அவரோடு உள்ள ஆளுகையை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் பாடுகளை தியானித்து நாம் தேவ சித்தத்தை நம்முடைய ஜீவியத்தில் நிறைவேற்ற வேண்டும். ஒருமைப்பாட்டை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நாம் அவருடைய சரீரமாகிய ஆலயமாக ஒன்றாக இசைவாக இணைத்து கட்டப்படும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்குள்ளே மன வேறுபாடுகள், கசப்புகள், பிரிவினைகள் இல்லாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். பிரிவினையை உண்டு பண்ணின பிசாசு ஒளிந்து போகிறான். தோட்டத்திலே மனிதனுக்கும் தேவனுக்கும் பிரிவினை உண்டாக்கினான். அதை கிறிஸ்து வந்து இப்பொழுது ஒப்புரவாகுதலின் ஊழியத்தையும் ஒப்புரவாகுதலின் உபதேசத்தையும் தம்முடைய அப்போஸ்தலர் மூலமாக இந்த பூமியிலே அவர் ஸ்தாபித்து போயிருக்கிறார். இந்த சிலுவையின் மரணம் என்பது மெய்யான ஒரு இருளை நம்மை விட்டு நீக்குகிறதாக இருக்கிறது. இந்த சிலுவையின் மரணத்தினாலே நமக்கும் தேவனுக்கும் இருந்த இடைவெளியாகிய திரை முற்றிலுமாக நீக்கப்பட்டிருக்கிறது. நாம் தைரியமாக கிருபாசன தண்டையில் வர முடியும். இந்த சிலுவையின் மரணத்தினாலே அங்கே இருதயங்கள் அசைக்கப்பட்டதாலும் கூட அங்கே பரிசுத்தவான்களின் அந்த நம்பிக்கையாகிய ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் எல்லோரையும் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி அவர் உன்னதத்துக்கு ஏறுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவினாலே ஜீவனையும், கிறிஸ்துவினாலே அழியாமையும், கிறிஸ்துவினாலே ஆளுகையை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த சிலுவை நமக்கு ஒரு வழிவாசலாக இருக்கிறது. சிலுவையின் மரணத்தினாலே அவர் மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை அவர் ஜெயித்து பரிபூர்ணமான ஜீவனை நமக்குள்ளே அவர் ஏற்படுத்தக்கூடிய நம்முடைய இரட்சகராக இருக்கிறார். நாம் அந்நியராக இருந்தோம், கிறிஸ்துவை சேராதவர்களாக இருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம், வாக்குத்தத்தத்துக்கு உடன்படிக்கைக்கு அந்நியராக இருந்தோம், தேவனற்றவர்களாக நம்பிக்கையற்றவர்களாக இந்த உலகத்திலே இருந்தோம். நம்மை அவருடைய மரணம் ஒரு நம்பிக்கைக்கு கொண்டு வந்தது. ஏனென்றால் இந்த மரித்த கிறிஸ்து உயிரோடு எழும்பினார். அவர் இப்பொழுது உயிரோடு இருக்கிறார். உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்பதனாலே மரணம் நம்மை மேற்கொள்வது இல்லை என்ற நம்பிக்கை நமக்கு வந்திருக்கிறது. இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். அவருடைய மரணம் ஒரு பெரிய அற்புதத்தை மனித குலத்துக்கு கொண்டு வந்தது. இந்த பெரிய நம்பிக்கையை மனித குலத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது. பெரிய மீட்பை நம் மனித குலத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது. நாம் தைரியமாக நாம் கிருபாசன தண்டையில் சேரக்கூடிய பாக்கியத்தையும் சிராக்கியத்தையும் மனித குலத்துக்கு கொண்டு வந்தார். அவர் மரணத்தை பரிகரித்து அழியாமையும் ஜீவனை அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கி இருக்கிறார். சிலுவையை பற்றிய உபதேசம் நமக்குள்ளே ஜீவனையும் நம்பிக்கையும் ஆளுகையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக நாம் ஒப்பு கொடுப்போம்.